இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷின் ப்ரோக்ராமில் G92 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். சிஎன்சி ஆப்ரேட்டர் ட்ரைனிங் சிமுலேஷன் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஃபனுக் டர்னிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டர்னிங் ப்ரோக்ராமில் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பாருங்கள், GO2006 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நம்பரு. அதுக்கப்புறம் M06T01ங்கிறது வந்து டூல் சேஞ்சிங் கமெண்டு. அது வந்து டூல் செலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். M03S1000 அது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட RPM. அதுக்கப்புறம் G0Z10 இது, அதுக்கப்புறம் M03 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றதும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இது வந்து ரன் ஆகும். அதுதான் அது ரேப்பிட் போர்ஷனில் இந்த இடத்துல வந்து வரும் அப்படின்றது தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதில் வந்து X29ன்றது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஜாபோட டயாமீட்ரு. அதுக்கப்புறம் G28U0W0ன்றது அதோட ஹோம் பொசிஷனில் இருந்து மிஷின் ரன் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கு. M05 அது வந்து ஸ்பிண்டில் ஸ்டாப்பு. M03ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் எண்டுக்கு கொடுத்துருக்கு. இப்போது நான் இதை சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், G92 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டிங் சைக்கிளு. இப்போது த்ரெட்டிங் அடிக்கும்போது ஒரு ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அதோட ரெவல்யூஷன் பர் மினிட்டில் அந்த டரட் வந்து மூவ் ஆகும். அதுதான் அதோட கான்செப்ட்டு பார்த்திங்கன்னா. அப்போ தான் அந்த வி ஃபார்ம் வந்து வரும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இப்போ பிட்ச் வேல்யூவை வந்து நான் மாற்றி காட்டுறேன். GX29ன்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ நான் X29 இப்போ வந்து X29ன்றது அதிக டயாமீட்டர். இப்போ X28ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு 1 mm கம்மியாக வச்சுட்டு நான் கொடுக்குறேன். இப்போது இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா X27.0 அதாவது X28 அதுக்கப்புறம் X27 நான் கொடுக்குறேன். இப்போது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு 29ல் ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டிங் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா X28ல் ஒரு வாட்டி போகும். அதுக்கப்புறம் X27ல் இன்னொரு பாஸ் போகும். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ த்ரெட்டிங்கை வந்து டைரெக்டாக நம்ம வந்து வி ஃபார்ம் கொண்டு வர முடியாது. அது ஒவ்வொரு பாஸாக தான் கொண்டு வர முடியும். இது நான் இப்போ 1 mm கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் ரன் பண்ணும்போது ஒரு 0.5 கொடுங்க. அந்த இன்செட்டோட கிரேடு அதுகளை பொறுத்து இந்த வி த்ரெட்டு வந்து இப்போது ஃபைன் த்ரெட்டாக இருக்குது. அதனால வந்து நான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த பிட்ச் வேல்யூவை கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது இதோட வியோட டெப்த் ஆஃப் கட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இதுவே நீங்கள் வந்து அந்த ஒரு வீக்கும் இன்னொரு வீக்கும் இடைப்பட்ட தூரங்களை நீ மாற்றினாலும் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற இஜெட் வேல்யூ இருக்கும் பாருங்கள், G92 Z2.0 அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த வேல்யூவை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வியோட வேல்யூஷன் மாறும். அப்படி மாறும்போது அதுக்கு அந்த எக்ஸ் வேல்யூவும் எவ்வளோ வருதுன்றதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த கால்குலேஷனில் வச்சுட்டு தான் நீங்கள் போடணும். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபீட் ரேட்டுன்னு சொல்கிறது. இந்த எஃப் வேல்யூவை வந்து நான் இப்போது கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்கேன். F3.0 இருந்துச்சு, இப்போ 1.0ன்னு நான் வச்சுருக்கேன். இப்போது த்ரெட்டோட அளவு பாருங்கள் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது எதுக்குன்னா அந்த ஃபீட் ரேட்டுன்றது அந்த டரட் அந்த டூல் மூவ் ஆகுது பார்த்திங்களா, அதை தான் ஃபீட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீட் ரேட்டை நம்ம கம்மி பண்ணும்போது த்ரெட்டோட அளவு வந்து குறையும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரெட்டு வந்து ரொம்ப ஃபைனாக வந்திருக்கும். இதுவே இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபீட் ரேட்டை வந்து நான் அதிகமாக வச்சுருந்துருப்பேன்.
3ன்னு வச்சுருந்தேன், F1 தான் வச்சுருந்தேன், F3ன்னு வச்சு தான் நான் இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டோட அளவு வந்து பெருசாக மாறும். இப்போது இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து பிட்ச் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த டூல் மூமெண்ட்டு ட்ராவல், தமிழில் சொல்லணும்னா இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்றது தான் அது. அதாவது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்றது தான் அது வந்து அதோடது. இன்ட்டு ரெவல்யூஷன் பர் மினிட் அப்படின்னு இருக்கும். அதோட அது எவ்வளோ சுற்றுகளோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் பெருக்கி டிவைடட் பை அதோட டைமை வகுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கிடைக்கும். அதுதான் ஃபீட் ரேட்டாக நீங்கள் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ F வந்து 3 கொடுக்கும்போது இதோட அவுட்புட் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி வந்த த்ரெட்டோட அளவுக்கும் இப்போ வந்த த்ரெட்டோட அளவுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஆர்பிஎம்மை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னாலும் த்ரெட்டோட அளவு வந்து அதிகமாக மாறும். அது உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மெட்டீரியலை வந்து நான் புதுசாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வேறு ஒரு மெட்டீரியலை நான் செலக்ட் பண்ணி இப்போது இதில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் இப்போ நம்ம ஓட்டுவோம். இப்போ வந்து ஆர்பிஎம்மை வந்து நான் ஸ்லோவாக வச்சுருக்கேன், ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஃபீட் ரேட்டை வந்து 3 வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட்டோட அளவு வந்து பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போது சுற்றுக்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணும்போது த்ரெட்டு பெருசாகும். சுற்றுக்கள் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் போது அதோட த்ரெட்டு வந்து கம்மியாக மாறும். அதுதான் இதோட கான்செப்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. ஃபீட் ரேட்டை குறைச்சிங்க அப்படின்னா த்ரெட்டோட எண்ணிக்கை அதிகமாயிரும். ஆர்பிஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா த்ரெட்டோட எண்ணிக்கை அதிகமாயிரும். ஃபீட் ரேட்டை அதிகப்படுத்தி ஆர்பிஎம்மையும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா த்ரெட்டோட அளவு வந்து த்ரெட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாகத்தான் செஞ்சிடும். அதனால் இந்த இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. இதை நீங்கள் மறுபடியும் பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். நீங்கள் டைரெக்டாக இப்போ அந்த ஒரு வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வேலை வந்து சும்மா ஒரு ஐடியா மட்டும்தான் கிடைக்குமே தவிர, உங்களால் ப்ராக்டிக்கலாக வேலை செய்யணுன்னா நீங்கள் வந்து நிறையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கே இது அந்தளவுக்கு தெரியாது. நானே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இதிலேருந்து மட்டும் கற்றுக்காமல் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க.